ஹலோ பசங்களா, இன்னைக்கு நாம ரே ஆப்டிக்ஸ் யூனிட்ல இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அதுதான் ரிஃப்ராக்ஷன், தமிழ்ல ஒளிவிலகல். நம்மள சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு பொருள் ஏன் கொஞ்சம் மேல தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப சிம்பிளா, எக்ஸாம்ல ஒரு மார்க் கூட போகாத அளவுக்கு இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க பார்க்கலாம். சரி, இந்த டாபிக்கை நாம ஒரு 6 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல பார்க்க போறோம். ஒவ்வொன்னா போகும்போது இந்த முழு கான்செப்டுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, முதல்ல ஒரு சிம்பிளான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். இது நீங்க எல்லாரும் டெய்லி லைஃப்ல பார்த்த ஒரு விஷயம்தான். ஒரு சின்ன மேஜிக் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போனீங்கன்னா அதோட தரை, அதாவது பாட்டம், உண்மையா இருக்கிற ஆழத்தை விட கொஞ்சம் மேல நமக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுமே. ஏன், எப்படாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நமக்கு மேஜிக் மாதிரி தெரியற இந்த விஷயத்துக்கு பின்னால இருக்கிறது நம்ம பிசிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஃபினாமினன். அதுக்கு பேரு தான் ரீஃப்ராக்ஷன். சரி, அப்போ இந்த ரீஃப்ராக்ஷனா அப்படின்னா என்ன, அதோட அர்த்தம் என்னன்னு ரொம்ப சிம்பிளா இப்ப புரிஞ்சுக்கலாம். ரீஃப்ராக்ஷன்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு லைட் ரே, அதாவது ஒளிக்கதிர், ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம்ல இருந்து இன்னொரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம்குள்ள போகும்போது, சிம்பிளா சொல்லணும்னா காத்துல இருந்து தண்ணிக்குள்ள போகும்போது அதோட பாதை லைட்டா பெண்ட் ஆகும். அந்த பெண்ட் ஆகுறதுக்கு பேரு தான் ரீஃப்ராக்ஷன். அவ்வளவுதான். இதை ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு அனாலஜி சொல்றேன். யோசிச்சு பாருங்க, ஒரு கார் நேரா வேகமா போயிட்டு இருக்கு. திடீர்னு அதோட ஒரு சைடு வீல் மட்டும் சேத்துக்குள்ள இறங்கிடுச்சு. அப்ப என்ன ஆகும்? அந்த ஒரு வீல் மட்டும் ஸ்லோ ஆயிடும் இல்லையா? அதனால கார் ஆட்டோமேட்டிக்கா லைட்டா திரும்பும். கரெக்டா? அதே லாஜிக் தான் இங்கேயும். லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது அதோட ஸ்பீட் மாறும். அந்த ஸ்பீட்ல வர மாற்றம் தான் அது பெண்ட் ஆக காரணம். ஓகே, இப்போ நாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வர்றோம். பாருங்க, பிசிக்ஸ்ல எல்லாத்துக்குமே ஒரு ரூல் இருக்கும். அந்த மாதிரி ரீஃப்ராக்ஷனை கவர்ன் பண்ற ரூலுக்கு பேரு தான் ஸ்னெல்ஸ் லா. இந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்ல 2 பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, தி இன்சிடென்ட் ரே, தி ரிஃப்ராக்டட் ரே அண்ட் த நார்மல் டு தி இன்டர்ஃபேஸ். இது மூணுமே ஒரே பிளேன்ல தான் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 2, the ratio of the sine of the angle of incidence to the sine of the angle of refraction ஒரு கான்ஸ்டன்ட். இந்த 2 பாயிண்டையும் நீங்க எக்ஸாம்ல அப்படியே எழுதணும். இது ரொம்ப முக்கியம். அந்த 2வது லாவை தான் நாம ஒரு ஃபார்முலாவா எழுதுறோம். அதுதான் sin I by sin R equals to n/1. பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இந்த ஒரு ஃபார்முலா தான் லைட் எவ்ளோ பெண்ட் ஆகும், எந்த பக்கம் பெண்ட் ஆகும்னு எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. சரி, இந்த ஃபார்முலால இருக்கிற ஒரு டேர்மையும் பார்க்கலாம். I அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், R அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன், n/1 அப்படிங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த செகண்ட் மீடியம் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃபர்ஸ்ட் மீடியம். ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரொம்ப குரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, இந்த I மற்றும் R 2 ஆங்கிள்ஸையுமே நீங்க எப்போதுமே நார்மல்ல இருந்து தான் மெஷர் பண்ணணும். இதை மறக்கவே கூடாது. ஓகே, அந்த ஃபார்முலா எவ்ளோ பெண்ட் ஆகும்னு சொல்லுது. ஆனா லைட் எந்த டைரக்ஷன்ல பெண்ட் ஆகும்? நார்மலை நோக்கியா இல்ல நார்மலை விட்டு விலகியா? வாங்க அதையும் சிம்பிளா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 2 வகையான மீடியம் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒன்னு ஆப்டிகலி ரேரர் மீடியம். இங்க லைட் ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணும். எக்ஸாம்பிள் காத்து. 2வது ஆப்டிகலி டென்சர் மீடியம். இங்க லைட் ஸ்லோவரா போகும். எக்ஸாம்பிள் தண்ணி, கண்ணாடி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது லைட்டோட ஸ்பீட பொறுத்தது, அந்த பொருளோட வெயிட்டையோ இல்ல அடர்த்தியையோ பொறுத்ததில்ல. இப்போ அந்த பெண்டிங் ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். ரூல் நம்பர் 1, லைட் ஒரு ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம்க்கு போச்சுன்னா, அதாவது வேகமான இடத்துல இருந்து மெதுவான இடத்துக்கு போச்சுன்னா அது நார்மலை நோக்கி வளையும், பென்ஸ் டுவர்ட்ஸ் த நார்மல். ரூல் நம்பர் 2, அதுவே ஒரு டென்சர் மீடியம்ல இருந்து ரேரர் மீடியம்க்கு போச்சுன்னா, அதாவது மெதுவான இடத்துல இருந்து வேகமான இடத்துக்கு போச்சுன்னா அது நார்மலை விட்டு விலகி போகும், பென்ஸ் அவே ஃப்ரம் த நார்மல். அவ்வளவுதான். இங்க பாருங்க, இந்த டயக்ராம்ல அது ரொம்ப தெளிவா தெரியுது. லெஃப்ட் சைடுல லைட் காத்துல இருந்து ரேரர், தண்ணிக்குள்ள டென்சர் போகுது, அதனால நார்மலை நோக்கி பெண்ட் ஆகுது. ரைட் சைடுல பாருங்க, லைட் தண்ணில இருந்து டென்சர், காத்துக்கு ரேரர் போகுது, அதனால நார்மலை விட்டு விலகி போகுது. இந்த 2 ரூல்ஸையும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. சரி, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. லைட் ஏர்ல இருந்து கிளாஸ்குள்ள போகுது, அதாவது ரேரர்ல இருந்து டென்சருக்கு போகுது. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I 45 டிகிரிஸ். அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் R எப்படி இருக்கும்? 45 டிகிரிஸை விட அதிகமா, கம்மியா இல்ல சமமா? யோசிச்சு சொல்ல. கரெக்ட். ஆன்சர் ரொம்ப சிம்பிள். லைட் ரேரர்ல இருந்து டென்சர் மீடியத்துக்குள்ள போறதால அதோட ஸ்பீட் கம்மியாகும், அது நார்மலா நோக்கி பெண்ட் ஆகும்.
ஸோ ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர் கண்டிப்பா 45 டிகிரியை விட கம்மியா தான் இருக்கும், லெஸ் தென் 45 டிகிரி. இப்போ எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி பண்ற மார்க்ஸ குறைக்கிற 2 சைலண்ட் கில்லர்ஸ் பத்தி பார்க்கலாம். நீங்க இந்த தப்ப மட்டும் பண்ணவே கூடாது. முதல் தப்பு, நிறைய பேர் ஆப்டிகல் டென்சிட்டியையும் மாஸ் டென்சிட்டியையும் ஒன்னுன்னு குழப்பிக்கிறாங்க. ரெண்டும் கம்ப்ளீட்டா வேற. ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றேன். டர்பன்டைன் எண்ணெய தண்ணியில ஊத்துனா என்னாகும்? அது மிதக்கும். ஏன்னா அதோட மாஸ் டென்சிட்டி தண்ணியை விட கம்மி. ஆனா லைட் பாஸ் ஆகும்போது டர்பன்டைன்ல தண்ணியை விட மெதுவா போகும். அதனால டர்பன்டைனோட ஆப்டிகல் டென்சிட்டி தண்ணியை விட அதிகம். சோ ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. ரெண்டாவது, ரொம்ப ரொம்ப முக்கியமான தப்பு. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஆங்கிள்ஸை எப்போவுமே நார்மல்ல இருந்து தான் மெஷர் பண்ணணும். சில சமயம் கொஸ்டின்ல உங்களை குழப்பறதுக்காக சர்ஃபேஸ்ல இருந்த ஆங்கிள் கொடுப்பாங்க. நீங்க ஏன் வந்துடக்கூடாது. ஆல்வேஸ் மெஷர் ஃப்ரம் த நார்மல், இல்லனா மொத்த ஆன்சரும் தப்பாயிடும். ஓகே, வாங்க நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்டத வேகமா ஒரு தடவை சமரைஸ் பண்ணிட்டு இந்த ஐடியாவை வச்சு அடுத்து என்னெல்லாம் கத்துக்க போறோம்னு பார்க்கலாம். இந்த ரீஃப்ராக்ஷனை புரிஞ்சுக்கிறது எதுக்கு இவ்ளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுதான் நீங்க போடுற கண்ணாடி லென்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஒரு பிரிசம் எப்படி லைட்ட ரெயின்போவா பிரிக்குது, ஒரு டைமண்ட் ஏன் அவ்ளோ பிரகாசமா ஜொலிக்குது, ஏன் நம்ம இன்டர்நெட் டேட்டா போற ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் இதுதான் ஃபவுண்டேஷன். சரி, எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீ டேக்அவேஸ். நம்பர் 1, லைட்டோட ஸ்பீட் மாறுறதுனால அது பெண்ட் ஆகிறதுக்கு பேருனா ரீஃப்ராக்ஷன். நம்பர் 2, இதோட ரூல் வந்து ஸ்னெல்ஸ் லா, அதாவது sin I by sin R is equal to n21. நம்பர் 3, ரேரர்லேருந்து டென்சருக்கு போனா நார்மலை நோக்கி பெண்ட் ஆகும். நம்பர் 4, டென்சர்லேருந்து ரேரருக்கு போனா நார்மலை விட்டு விலகி போகும். கடைசியா ஆங்கிள்ஸ் I and R எப்பவுமே நார்மல்லேருந்து தான் மெஷர் பண்ணணும். சரி, ஒரு டென்சர் மீடியம்லேருந்து லைட் வெளியே வரும்போது நார்மலை விட்டு விலகி போகும்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த லைட் ரொம்ப பெரிய ஆங்கிள்ல வெளியே வர முயற்சி பண்ணி அது ரொம்ப அதிகமா பெண்ட் ஆகி வெளியவே வர முடியாம திரும்பவும் அதே மீடியம்குள்ளேயே மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? இத பத்தி யோசிங்க, ஏன்னா இதுதான் நம்ம அடுத்த வீடியோவோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்.